நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 22/6/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆனி மாதம் 8ஆம் தேதி, ஜூன் மாதம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 மற்றும் 7:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9, குளிகை 1:30 மற்றும் 3, யமகண்டம் 10:30 மற்றும் 12, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று இரவு 8:49 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று மாலை 3:35 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 3:35 வரை அவிட்டம், பின்பு சதயம். மேஷம் ராசினியர்கள். இன்று உறவுகளின் தொல்லையினால் கொஞ்சம் வெறுப்பு ஏற்படக்கூடுங்க. ஏனென்றால் சிலர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வதனால் சில குழப்பமும் தர்ம சங்கடமும் இருக்கும். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். கோபம் கொஞ்சம் வெளிப்படக்கூடுங்க. கோபங்களை குறைத்துக் கொண்டு பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. வீண் விவாதங்களில் தலையீடுகள் செய்ய வேண்டாம். குறிக்கோடு செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். கடின உழைப்பின்றி வெளிப்படக்கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைப்பது கொஞ்சம் குறையும். சரக்குகளை விற்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். எதிலும் வேகமாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்வது பற்றிய முக்கிய முடிவில் எடுப்பீர்கள். குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்கும். என்று ஓரளவு வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடுங்க. பதட்டமான சூழல் இருந்தது கண்டிப்பாக சரியாகும். பொறுமையும் நிதானமும் இருந்தால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடுங்க. என்று வாகனங்களால் செலவுகள் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று முயற்சியின் பேரில் முன்னேறி செல்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று வம்பு வழக்குகளில் கவனமாக செயல்பட வேண்டும். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்கும். சில சிரமத்தையும் கொடுக்கும். போக போகத்தான் சரிப்படுத்தும். காதலை இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் காண வேண்டாம். என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. உயர்கல்வியில ஜெயித்து காட்டக்கூடிய சூழல் இருக்கும். மாணவர்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். மாணவர்கள் இன்று பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு எதிலும் ஈடுபடுவது நல்லது. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தெளிவான சிந்தனை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். எதிலும் தன்னம்பிக்கை உண்டாகக்கூடும். அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பரணி இந்த அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை கண்டிப்பாக சரியாகும். மனம் வந்து அடுத்தவருக்கு உதவி செய்து கொடுப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். என்று முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று முகப்பொழிவு அழகு கண்டிப்பாக கூடிவிடக்கூடும். கிருத்திகை என்று உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். எல்லா வகையிலும் நல்ல நல்ல பலன் ஏற்படக்கூடும். கடன் பிரச்சனை கூட முடிவு கட்டுவீர்கள். வேகத்தை குறைத்துக் கொண்டு பொறுமையாக செயல்படுவது நல்லது. கடன் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுதுங்க கொஞ்சம் கவனமாக கொடுக்க வேண்டும். உங்களுடைய கடனை நீங்க அடைபடும் பொழுது குளிய நேரத்தில் கொடுப்பது ரொம்ப சிறப்பு. கடனும் சீக்கிரமாக அடைந்துவிடக் கூடுங்க. ரிஷபம் ராசினியர்கள். என்று யாரையும் நீங்க குறைகள் சொல்ல வேண்டாம். வியாபாரத்தில் தன லாபம் சீராகத்தான் வந்து கொண்டிருக்கும். போதும் என்ற மனப்பான்மையில் செயல்படுவீர்கள். எல்லா வகையிலும் ஒரு பக்கம் நன்மை ஏற்படக்கூடுங்க. கொடுத்த வாக்குறுதி மீண்டும் காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகள் பெற முடியும். பெரிந்தவர்கள் ஒன்று கூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. உங்களுடைய பொருட்களை நீங்க கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். யாரையும் இன்று நீங்க குறைகள் சொல்ல வேண்டாம். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். தந்தையுடன் கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. புதிய சொத்து வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். உறவுகளிடம் கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். தொடர் முயற்சி வெற்றியை கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும்.
வெகு விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு சுக வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடுங்க. பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சி கொடுக்கும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களையும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். பெண்கள் இன்று திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும். இப்போதைக்கு காதலில் நீங்க முடிவில் எதுவும் எடுக்க வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். காதல்ல பதட்டமோ அவசரமோ பட வேண்டாம். என்று மாணவர்கள் கல்வியில் முக்கியத்துவம் கொடுப்பது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ஜெயித்து வெற்றி பெற முடியும். மாணவர்கள் பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிறப்பான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்கள் இன்று புது புது விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்ற மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. எதிலும் தன்னம்பிக்கை உண்டாகக்கூடும். என்று நீங்க அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். தன லாபத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரோகிணி, என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணிகளை கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. எதிலும் உங்களுக்கு தன்னம்பிக்கை உண்டாகக்கூடும். தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வாகனங்களால் கொஞ்சம் செலவுகள் ஏற்படக்கூடும். யாரையும் இன்றி நீங்க குறைத்து மதிப்பிட வேண்டாம். என்று உங்களுக்கு செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மிருகசிரிஷம், என்று உங்களுக்கு முயற்சிகள் பலிக்கக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டித்து விழுவீர்கள். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக அதிகரிக்கும். உறவுகளின் தொல்லையினால் கொஞ்சம் வெறுப்பு ஏற்படக்கூடும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். சிலர் பணம் கேட்டு உங்களிடம் தொந்தரவு செய்யக்கூடுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்று பொது வாழ்க்கையில் புகழ் கூடிவிடுங்க. பொருளாதார விருத்தி என்று ஏற்படக்கூடும். உதவி என்று வருபவர்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். மிதுனம் ராசினியர்களுக்கு தன லாபம் சீராக அதிகரிக்கும். யாரையும் இன்று நீங்க குறைவாக மதிப்பிட வேண்டாம். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். யாரையும் இன்று நீங்க எந்த வகையிலும் காயப்படுத்தி விட வேண்டாம். பிடிவாதமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்பட்டால் மட்டுமே வெற்றி இருக்குங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். என்று மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். செலவுகளை கூட கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. வீண் விவாதங்களில் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பிறரிடத்தில் பகை போன்றவை ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. மனோதைரியம் ஒரு பக்கம் அதிகரிக்கும். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். யாரையும் குறைகள் சொல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக பண செலவை சிக்கனமாக நீங்க பயன்படுத்த வேண்டும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து பார்த்து செய்வது வெற்றிக்கு வழிவகுக்குங்க. என்று பெண்கள் குடும்பத்தை வழிநடத்துவீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எல்லா வகையிலும் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பெண்கள் இனிமையாக பேசி என்று காரியங்கள் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்குங்க. பிறரிடத்தில் தயவு செய்து கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். காதல் போன்ற விஷயங்களை கவனம் வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியிலும் சிறந்து விளங்குவீர்கள். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பிடித்தமான வேலைகள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்ற வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடுங்க. என்ற எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது தோன்றக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. பணிகளை இன்று நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை கூட கண்டிப்பாக சரிப்படுத்திக் கொள்வீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். வாகன செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை கண்டிப்பாக சரியாக விடக் கொடுங்க. பொறுமை இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். திருவாதிரை, என்று யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம்.
சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்பட்டால் வெற்றி இருக்கும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். மனோ தைரியத்துடன் செயல்படுவீர்கள். பல காரியங்களும் முன்னேற்றம் இருக்கும். தடைகளை உடைத்திறந்து வெற்றி பெற முடியும் என்று உங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட கொடுங்க. புனர்பூசம் எல்லா வகையிலும் நன்மை ஏற்பட கொடுங்க. காரியங்கள் கூட உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மனோ தைரியத்தை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செலவுகளை திட்டமிடுவது ரொம்ப சிறப்பு. உதவி என்று வருபவருக்கு உதவி கரம் நீட்டுவீர்கள். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை கண்டிப்பாக சரியாகுங்க என்று நீங்க செலவுகளை மட்டும் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். கடகம் ராசினியர்கள், இன்று காலை பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நண்பர்களின் சந்திப்பு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். தங்களுடைய சம்பாத்தியத்தை இன்று நீங்க உயர்த்திக் கொள்வீர்கள். மிகவும் கவனமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். செயல்களில் கூட எளிமையாக நீங்க செய்து முடிப்பீர்கள். வெற்றிகரமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வெகு விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். சாதகமான நல்ல பலனும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. கூடுதல் பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உழைப்புக்கு உயர்வு உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். சாதகமான பலனும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும் என்று நீங்க மிகவும் அற்புதமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. அனைவரையும் அனுசரித்து சென்றால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் தனி கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. யாரையும் இன்று நீங்க தரக்குறைவாக பேசிவிட வேண்டாம், அது ரொம்ப முக்கியம். உங்களுடைய சம்பாத்தியத்தை உயர்த்துவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். திட்டமிட்டபடிதான் எதிலும் ஈடுபடுவீர்கள். பிரிந்து சென்ற தம்பதியர்கள் ஒன்று சேரக்கூடுங்க. பெண்கள் இன்று முயற்சியின் பேரில் எதிலும் ஈடுபடுவீர்கள். அற்புதமாக பணிகளில் நீங்க ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று நீங்க முடிவு கட்டுவீர்கள் என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். பெண்கள் இன்று குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்தி வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று காதல் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். இருந்தாலும் சமாளித்து வெற்றி நடைபெற முடியும். காதலுக்காக பெரிய அளவில் மாற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்லதொரு முடிவையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயப்பட வேண்டாம் என்று மாணவர்கள். கல்விக்கான முடிவில் ரொம்ப தெளிவு வேண்டுங்க. கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்கின்றது. மாணவர்கள் இன்று பிறர் விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பார்த்து பொறுமையாக பக்குவமாக செயல்படுங்கள், அது போதும் என்று. பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று. உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று நீங்க சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற மனப்பக்குவத்தில் இருப்பீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் என்று நீங்க முடிவு கட்டுவீர்கள். பிறர் விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பக்குவமாக என்று பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம் என்று தொடர் முயற்சி கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். பூசம் என்று குடும்பத்துடன் கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். காரியங்களை கூட அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கவன நடைமுறை பின்பற்றுவது நல்லது. யாரையும் இன்று நீங்க குறைகள் சொல்ல வேண்டாம். மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். தெளிவான சிந்தனை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஆயில்யம் குடும்ப உறவுகளிடம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். குழப்பங்களுக்கு ஓரளவு முடிவு கட்டுவீர்கள். திறமையின் அடிப்படையில் தான் எதிலும் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும் என்று உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் எதிலும் இருக்க கொடுங்க. நல்லவைகள் தேடி வரக்கூடும் என்று கூடுதல் மகிழ்ச்சியும் இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள், என்று உங்களுக்கு பொருளாதார மேன்மை உருவாக கூடும். காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். பண வரவு எதிர்பார்த்தபடி கொஞ்சம் இருப்பதில் சிரமம்தான். குடும்பத்தில் நிம்மதி குறைமடியான சூழலுக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செல்லப்பட வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். தொழில் முதலீடுகளை குறைப்பது நல்லது. பார்த்து பக்குவமாக செயல்படுங்கள். குடும்பத்தில் இருப்பவரால் சிறு சிறு பிரச்சனைகள் கொஞ்சம் தோன்றுங்க என்று எந்த ஒரு பிரச்சனையும் சமாளித்து விடுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இடைவெளி கொஞ்சம் காணப்படக்கூடும். பிள்ளைகள் புத்தி சாதுரியமாக நடந்து கொள்வது மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நல்லவைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. உடைய சம்பாத்திய நிலையம் சீராக உயரக்கூடும். நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி சொல்லுங்க. எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க என்று இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும்.
திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. என்று பெண்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். குடும்பத்தை நன்கு நடத்துவீர்கள். வாழ்க்கை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று பெண்களுக்கு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விட முடியும். என்ன ஒன்று, உடல் பிணி கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். காதல்ல கொஞ்சம் பதட்டமும் குழப்பமும் இருந்து கொண்டே தான் இருக்கும். காதல்ல இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். காதலை பொறுத்தவரை அவசரமும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். புரிந்து கொண்டு எதையும் செயல்படுத்த வேண்டும். மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் என்ற நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லும். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். அதிகார தோரணையுடனும் காணப்படுவீர்கள். இன்று மனதிற்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். கற்பூரம் போல் எதையும் பற்றிக் கொள்வீர்கள். ஆர்வமுடனும் எதிலும் ஈடுபடுவீர்கள். செல்வாக்கும் மேலோங்கும் இருக்க கொடுங்க. சுய தொழில் ஓரளவு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பூரம் நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்பட கொடுங்க. தொலைந்து போன பொருளும் கையில் கிடைக்கக்கூடும். உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். என்று உங்களுக்கு முயற்சி திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். உத்திரம் மிகவும் நேர்மையாக செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். உங்க வாழ்க்கையில் எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. வராமல் இருந்த பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். பல சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியும். நெருக்கடிகள் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக சமாளித்து விட முடியும். என்று நீங்க முன்னுக்கு புறனாக பேசுபவரிடம் கொஞ்சம் விலகி இருப்பது ரொம்ப நல்லது. கன்னி ராசினியர்கள் என்று உங்களுக்கு ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் இருக்கக்கூடும். உறவுகளால் ஏற்பட்ட தொல்லைகள் கண்டிப்பாக சரியாகுங்க. சிலர் பணம் கேட்டு உங்களிடம் தொந்தரவு செய்யக்கூடும். புதிய வேலைக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடிய சூழல் இருக்கும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. அரசு வேலைக்கான அழைப்பு கண்டிப்பாக வரக்கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது மகிழ்ச்சியான சூழலை ஏற்படுத்தும். சுகம் தன லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். உறவினர்கள் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடுங்க. வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். நம்பிக்கையுடன் காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவது உங்க கையில் உள்ளது. மற்றவரை நம்பி மட்டும் பொறுப்புகள் ஒப்படைக்க வேண்டாம். காரியங்களை செய்யும் பொழுது கவனமாக செய்யுங்கள். யாரையும் சந்தேக நோக்கில் மட்டும் பார்க்க வேண்டாம். நடக்கும் காரியங்களை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். சில குழப்பங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். வேண்டுமென்றே சிலர் பணம் கேட்டு தொந்தரவு செய்ய கொடுக்க. உடல்நிலையில் நீங்கள் தான் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். சத்தான ஆகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். என்று மூட்டு சம்பந்தப்பட்ட வழியில் கொஞ்சம் இருக்கும், கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். கம்பீரமாக இன்று நீங்க செயல்படுவீர்கள். பெண்கள் இன்று பிள்ளைகளை கடிந்து கொள்ளாமல் இருப்பது ரொம்ப நல்லது. காதலில் கொஞ்சம் குழப்பம் இருக்குங்க. காதலை பற்றிய புரிதலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். காதலில் நீங்க இல்லத்தில் சொல்லி அதற்கான தீர்வு காண்பதும் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவதும் நல்லது. என்று மாணவர்கள் படியுங்கள். கல்விக்கான முடிவுகளை தெளிவாக இடுங்கள். கல்வியில் ஏதேனும் குழப்பம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நீங்களாகவே எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டு விடுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்பட கொடுங்க. விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கும். பக்குவமாக பேசி இன்று காரியங்கள் ஈடுபடுவீர்கள். எதையும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. சுய கௌரவம் கண்டிப்பாக மேலோங்கும். நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லுங்க. சிலர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஓரளவு நிம்மதியான வாழ்க்கை ஏற்படக்கூடும். அஸ்தம் என்ற தொட்டக்குறை விட்ட குறை எல்லாம் சரியாகும். எதிர்பார்த்த உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். கூடுதலாக இன்று நீங்க உழைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. மனோதைரியம் கண்டிப்பாக அதிகரிக்கும். செலவுகளை திட்டமிடுவது மிக சிறப்பு. எல்லோர் மனதிலும் இன்று நீங்க இடம் பிடிப்பீர்கள். தன லாபத்தை இன்று நீங்க உயர்த்திக் கொள்வீர்கள்.
பிரிந்து சென்ற தம்பதியர் மீண்டும் வரக்கூடும். எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். பிறரிடம் இன்று நீங்க வாக்குவாதம் ஏதும் செய்ய வேண்டாம். இன்று தடைகளை விட தெரிந்து வெற்றி பெறுவீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை கூட கண்டிப்பாக சரியாகும். பயம் வேண்டாம். சித்திரை இன்று உங்களுக்கு ஞாபகம் மருதி வெளிப்பட கொடுங்க. குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்குங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். கோவில் குளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிதானமாக நடந்து கொண்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். எண்ணற்ற மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்கக்கூடுங்க. எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு அடிப்படை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். இன்று நல்லவைகள் நடைபெறும் நாடென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள், என்று நீங்க பிறர் விஷயங்கள் மட்டும் தலையிடர்கள் செய்ய வேண்டாம். புனித பயணங்கள், கோவில் குளங்கள் என பக்தி மிக்க நாளாக இந்த நாள் இருக்கக்கூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். புதிய திருப்பங்கள் உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடுங்க. இன்று கூட்டு முயற்சி கூட வெற்றி கொடுக்கும். புகழ் கண்டிப்பாக ஓங்கி இருக்க கொடுங்க. இன்று எல்லோரிடத்திலும் நல்ல பெயரை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அலுவலகம் தொடர்பான முயற்சியில் முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். குடும்பத்திலும் சுபகாரியங்கள் சிறப்பாக நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாக கொடுங்க. அதிகார தோணையுடன் காணப்படுவீர்கள். பிள்ளைகளின் செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். கவனமாக பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்பட கொடுங்க. கவன சிதறல்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். புத்தி சாதுரியத்தை இன்று நீங்க வெளிப்படுத்துவீர்கள். என்று ஓரளவு பிரச்சனைக்கெல்லாம் தெளிவு கிடைக்க கொடுங்க. புகழும் ஓங்கியிருக்கும் நாள் என்று சொல்ல முடியும். விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். என்று பெண்கள் குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று கூடுதல் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நினைவாக கொடுங்க. பெண்கள் இன்று திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். என்று காதல் பெரிய குளறுபடி இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். காதலில் கொஞ்சம் விட்டு பிடிப்பது மட்டும் ரொம்ப நல்லது. இல்லத்தில் சொல்லி அதற்கான முடிவு காணுங்கள். என்று மாணவர்கள் படியுங்கள். கல்வியில் நன்கு படியுங்கள். புரிந்து கொண்டு எதையும் செய்யுங்கள். பெற்றோரிடம் வாதிடம் செய்ய வேண்டாம். என்று மாணவர்களுக்கு ஓரளவு திருப்பு முனை ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் அடைய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை என்று வெகு விரைவாக பணிகளில் ஈடுபடுவீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று நீங்க முடிவு கட்டுவீர்கள். திருப்பு முனையாக இருக்குங்க உங்க வாழ்க்கை. சிலர் வேண்டுமென்றே பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். முடிஞ்ச அளவு ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். எதையும் உங்களுக்கு சாதிக்கக்கூடிய திறமை வெளிப்பட கொடுங்க. மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். சுவாதி என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பயணங்கள் வெற்றிகரமாக அமைந்துவிடக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். புத்தி சாதுரியத்துடன் என்று நீங்கள் செயல்படுவீர்கள். இனிமையாக பேசி என்று காரியம் ஈடுபடுவீர்கள். என் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டுங்க. என்ற உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். எல்லாவற்றிலும் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். இனிய பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. என்று உங்க வாழ்க்கை திருப்பு முனையாக அமைந்துவிடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. விசாகம் என்று நல்லவைகள் நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். முக்கிய பொறுப்புகள் என்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சுய மரியாதை என்று வெளிப்பட கொடுங்க. எதிலும் கூடுதல் முயற்சிகள் மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்பட கொடுங்க. என்று அனைவரின் மீதும் பாசத்துடன் நடந்து கொள்வீர்கள். முக்கியமாக பிள்ளைகளுக்கு என்ன வேண்டுமோ கண்டிப்பாக செய்து கொடுப்பீர்கள். விருச்சிகம் ராசினியர்கள், என்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் ஆகியவற்றில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். பக்குவமாக பேசி இன்று நீங்க காரியம் ஈடுபடுவீர்கள். உடல் உஷ்ணம் அடைய கொடுங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தினசரி நடைபயிற்சியை மேற்கொண்டு உடலை வலுப்படுத்துங்கள். என்று எதிர்பாராத விஷயங்கள்ல திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. காரணங்கள் உங்களுக்கு நல்ல விதமாக அமைந்துவிடக்கூடும். சிறிய அளவில் மனக்கவலை ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். நெகிழ்ச்சியான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். குடும்பத்தில் நிம்மதி குறைமுடியான சூழல் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் இருக்குங்க. சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். புத்தி சாதுரியமும் என்று வெளிப்பட கொடுங்க. காரியத்தையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நினைவாக கூடும். என்று தெய்வீக அருளும் பரிபூர்ணமாக இருக்க கொடுங்க. என் அடுத்தவருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. பல விமர்சனையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். நிதர்சனமான உண்மையை புரிந்து கொள்வீர்கள். என்று அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். உங்க வாழ்க்கையில் எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க.
என்று பெண்கள். குடும்பம் கொஞ்சம் பாரமாக இருக்கும். சில விஷயங்கள்ல முன்னேற்றம் இல்லாமல் இருக்குங்க. கடனை எப்படி அடைப்பது, கடனை எப்படி தீர்ப்பது என்ற யோசனைகள் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய கடன் அடைபட்டுவிடும், பயம் வேண்டாம் என்று பெண்கள் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வதும் சிறப்பை கொடுக்கும். காதல் கொஞ்சம் நெருக்கடியைத்தான் கொண்டு கொண்டிருக்கும். காதலில் நீங்க குழப்பத்திற்கு உள்ளாவீர்கள். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று இல்லத்தில் சொல்லி அதற்கான முடிவு காண்பது நல்லது. கண்டிப்பாக உங்களுடைய வேலையில் கவனம் செலுத்துங்கள். காதல் தன்னால் கைகூடும் என்று மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டுங்க. படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். லட்சியங்கள் ஓரளவு கை கொடுங்க. மாணவருக்கு இன்று வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்று உங்களுக்கு சிக்கல்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். காரியங்களில் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. பண வரவு கண்டிப்பாக வரக்கூடும். கேட்ட இடத்தில் கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கக்கூடும். அந்தஸ்து உயரும் நாளாக இருக்கக்கூடுங்க. நிர்வாக திறமையும் இன்று படிச்சிடும். புத்தி கூர்மை வெளிப்படக்கூடும். சக நண்பர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். அனுஷம் இன்று மனம் கவலையாகவே இருந்து கொண்டிருக்குங்க. யாரையும் இன்று நீங்க குறைகள் சொல்ல வேண்டாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். என்று தடையாக இருந்தவர்கள் தடை விலகி செல்லக்கூடுங்க. உன் நல்ல மனசை புரிந்து கொள்வார்கள் என்று ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படும் நான் என்று சொல்ல முடியும். கேட்டை என்று பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். புனித பயணங்கள், கோவில் குளங்கள் என பக்தி மிக்க நாளாக இருக்க கூடுங்க. புதிய திருப்பங்கள் ஏற்பட்டு வெற்றி ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பயணங்களையும் இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். சக நண்பர்களின் உதவிகள் கிடைக்க கூடுங்க என்று ஓரளவு முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். அது மட்டுமில்லை, இன்று பல வழிகளில் பணம் வரும். அதை சேமிப்பாக மாற்ற வேண்டும். தனுசு ராசினியர்கள் என்று நீங்க அடிப்படை விஷயங்களை எல்லாம் நன்கு புரிந்து கொள்வீர்கள். உறவினர்கள் வருகையினால் மனம் மகிழும். பல வழிகளிலும் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை வெளிப்படும். அரசாங்கத்தால் லாபம் ஏற்படக்கூடுங்க. அந்தஸ்தும் உயரக்கூடும். பேச்சால் காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தை நல்லபடியாக வழிநடத்துவீர்கள். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தொழில் வியாபாரம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். திட்டமிட்டபடி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. பங்காளி சண்டைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடும். நியாயமாக சில விஷயங்களை நடந்து கொள்வீர்கள் என்று உங்களுடைய மனம் மகிழ்ச்சி அடைய கொடுங்க. எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். தொழில் தொடர்பாக எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்குங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். குழந்தைகள் மீது அளவற்ற பாசம் கொண்டிருப்பீர்கள் என்று பெண்கள். தைரியமாக சில முடிவுகள் எடுப்பீர்கள். காரியங்களையும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வதினால் நல்ல பிள்ளை என்ற பெயரும் எடுப்பீர்கள். பெண்களுக்கு என்று கடனில் ஒரு பகுதி அடைபடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று காதல் கொஞ்சம் சிரமத்தை கொண்டிருக்கும். குழப்பத்தையும் கொண்டிருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். பொறுமையும் நிதானமும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்லக்கூடும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். முன்னேற்றமான வாழ்க்கை ஏற்படக்கூடும். மாணவர்கள் இன்று நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இந்த முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்ற விடாமுயற்சிக்கு வித்திடும் நாக இருக்கக்கூடும். காரியங்களை கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடுங்க. சுமூகமான சூழலை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெரிய விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அலுவலகம் தொடர்பான பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். குடும்பத்திலும் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பயணங்கள் உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லுங்க. புதிய அனுபவங்கள் பரிமளிக்கும் நாள் என்று சொல்ல முடியும். போராட்டம் என்று மன அமைதி கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடுங்க.
மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கூடுங்க. இன்று உங்களுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை உருவாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. உத்திராடம் என்ற பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்பட்டால் மட்டுமே வெற்றி இருக்கும். யாரையும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். பல யோசனைகள் மனதிற்குள் ஒண்டிக் கொண்டிருக்கும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. எல்லாம் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். கடன் விஷயங்களை ரொம்ப தெளிவாக அணுக வேண்டும். யாருக்கும் இன்று நீங்க வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் என்று மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஓடிக்கொண்டிருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்குங்க. யாரும் இன்று நீங்க கடிந்து கொள்ளாதீர்கள். சில விஷயங்களை புரிந்து கொண்டு பொறுமையாக செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மகரம் ராசினியர்கள் இந்த அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிறர் விஷயங்கள் மட்டும் நீங்க தலையிட வேண்டாம். சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடும். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். உறவினர்கள் வருகின்ற இருக்க கொடுங்க. கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும் என்று வெற்றிகள் கண்டிப்பாக குவியக்கூடும். மனதிற்குள் ஒருவித தெம்பு ஏற்படக்கூடும். பிள்ளைகள் மீது அளவற்ற பாசம் காட்டுவீர்கள். கணவன் மனைவிக்கு கண்டிப்பாக ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. குடும்பத்தை நல்லபடியாக வழிநடத்தக்கூடிய சூழலும் இருக்கும். வீண் விவாதங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். முக்கியமாக பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். வேண்டாத பிரச்சனைகளுக்கு செல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். வீண் விமர்சனங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபடுவீர்கள். அக்கறையுடனும் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். மனதுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். சிரமங்கள் போக போக சரியாகும். சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்குங்க. பெண்கள் இன்று குடும்பத்தை வழிநடத்துவீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் அடிப்படை விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். பெண்கள் போகும் போக எல்லாவித பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்க கொடுங்க. பெண்களுக்கென்று மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். என்று காதல் கொஞ்சம் புரியாத புதிர் போல் இருக்கும். காதலை பொறுத்தவரை நீங்க அவசரப்பட வேண்டாம். காதல கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க முடியும். உயர்கல்வியில உங்களால சாதிக்க முடியும். போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். சக நண்பரிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். என்று நீங்க மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வது மிக நல்லது. என்ற முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்று உங்க வாழ்க்கையில் எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். மிகவும் பொறுப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அவசர முடிவுகள் எடுப்பதை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். என்று நீங்க பொறுமையாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் இருக்குங்க. திருவோணம் என்று குழப்பங்களுக்கு முடிவு கிடைக்கும். பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். பிறர் விவகாரங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். என்று கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. அவிட்டம் மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நெருக்கடியில் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். அது மட்டும் இல்லைங்க, யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. ஓரளவு திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படும் நான் என்றே சொல்ல முடியும். கும்பம் ராசினியர்கள் என்று நீங்க எதிலும் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். வேலை நிமித்தமாக இன்று நீங்க பயணங்கள் சென்று வருவீர்கள். என்று குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்து கொள்வீர்கள். பயணங்கள் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். உறவினர்கள் வருகையும் இன்று இருக்கக்கூடுங்க. மனம் மகிழும் செய்திகள் வரக்கூடும். வெற்றிக்காக அரும்பாடுபடுவீர்கள். கடினமான உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. உயர் அதிகாரியிடம் நல்ல பெயர் எடுப்பதில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். பயணத்தில் சிறு சிறு தடைகள் இருக்கக்கூடுங்க. சில பணிகள் தாமதமாகத்தான் நடைபெறக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக வேலைகளால் டென்ஷன் கொஞ்சம் அதிகரிக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கொஞ்சம் இருக்குங்க. குடும்பத்தில் இருப்பவர்களால் நிம்மதி குறைவை போன்றவை ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் முக்கியமான காரியங்களை வெற்றி இருக்குங்க. நல்ல முடிவுகள் நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விரைவாக செயல்படுவீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் ஏற்பட கொடுங்க. ஆனால் மனதிற்குள்
ஒருவித பயம் இருந்து கொண்டிருக்கும். இன்று ஓரளவு சிறப்பான நல்ல பலனை அடைவது உங்க கையில் உள்ளது. மனம் விட்டு பேசுங்கள். பொறுமையாக செயல்படுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். என்று பெண்கள் அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை தெளிவாக அணுகுவீர்கள். தடை தாமதத்தை எல்லாம் உடைத்தெறிவீர்கள். பெண்களுக்கென்று முயற்சி திருப்பு முறையாக இருக்க கொடுங்க. என்று காதலை பொறுத்தவரை சில குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கும். காதலில் முடிவு காண முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். இப்போதைக்கு காதலை பற்றி புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லத்தில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதற்கான முடிவு கண்டிப்பாக கிடைக்கும். என்று மாணவர்கள் படியுங்கள், நன்கு படியுங்கள், தெளிவாக படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். முக்கியமாக கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. சுயமரியாதை கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர கொடுங்க. அது மட்டுமில்லை, செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். சில விஷயங்களை புரிந்து கொண்டு பேசுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. என்று ஓரளவு பாராட்டும் புகழும் கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியும். சதயம். பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்குங்க. எல்லாவற்றிலும் ஒருவித பயம் இருந்து கொண்டிருக்கும். வீண் வழக்குகளை ஒத்தி போடுவது நல்லது. வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். என்று உங்களுக்கு தெய்வீக அருள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். போராட்டாத்தி. பொறுமையாக இருங்கள். நிதானமாக இருங்கள். காரியம் கைகூடும் வரை கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். குழந்தைகள் விஷயத்தில் அக்கறையுடன் இருப்பீர்கள். பிள்ளைகளுக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். லட்சியங்களை நிறைவேற்றுவதில் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். என்று உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. பொறுமைக்கு வெற்றிக்கு வழி உண்டாக கூடும். மீனம் ராசினியர்கள் என்ற அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். எதிர்பார்த்தபடி எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடும். புனித பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். எல்லாம் திருப்பு முனையாக அமைதிவிடக்கூடும். என்று ஞானம் நிறைந்த சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. வெகு விரைவாக பணிகளை ஈடுபடுவீர்கள். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். அலுவலகத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. சக நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். தொழில் தொடர்பான முயற்சிகளும் முன்னேற்றம் இருக்கும். புத்திசாலித்தனம் வெளிப்பட கொடுங்க. என்று நீங்க மனதிற்கு இனிய சம்பவங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக கை நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். பணம் வரக்கூடிய வேலைகளை எடுத்து செய்வீர்கள். வெற்றிக்கான வழியை உண்டாக்கி கொள்வீர்கள். குடும்பத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்குங்க. அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். வேலை நிமித்தமாக இன்று பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்கும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. விவரமாக பேசி எதிலும் ஈடுபடுவீர்கள். வெற்றி வகையும் சூடுவீர்கள். சிலருக்கு வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எல்லா விதத்திலும் ஒருவித பயம் இருந்து கொண்டிருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். எப்படியாவது சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கும். என்று பெண்கள் என்று முழு மனதுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். வெற்றிக்காக கண்டிப்பாக உழைப்பீர்கள். என்று பெண்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. எதிலும் மகிழ்ச்சி உண்டாக கூடும். பெண்கள் இன்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொண்டு செய்து முடிப்பீர்கள். அது மட்டுமில்லை, மாலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்கும். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். காதல் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கொடுக்காது. காதல்ல உங்களுக்கு பதட்டமோ குழப்பமோ இருக்க வேண்டாம். காதல்ல பொறுமை இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் ஓங்கி இருக்க கொடுங்க. மாணவர்கள் பொறுமையாக இருங்கள். வெற்றிக்கான செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். மாணவர்களுக்கு யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். தடைகளை உடைத்தறிந்து வெற்றி பெறுவீர்கள். சிறு வயது முதலே கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று பேச்சால் கண்டிப்பாக சாதித்து காட்டுவீர்கள். வாழ்க்கை தேவையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரும் கண்டிப்பாக இருப்பீர்கள். பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சி கொடுக்குங்க. புத்தி சாதுரியம் வெளிப்பட கொடுங்க. தெளிவான முடிவெடுப்பீர்கள். உடல் உஷ்ணம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திரட்டாத்தி. கவன நடைமுறையை பின்பற்ற வேண்டும். எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட வேண்டும். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும்.
வீண் விமர்சனங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். யாரையும் இன்று நீங்க குழப்பத்தின் காரணமாக சில முடிவில் தெளிவில்லாமல் போகுங்க. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எந்த ஒரு முடிவும் எடுங்கள், கண்டிப்பாக வெற்றி இருக்கும். ரேவதி, பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவர்கள். கடுமையான உழைப்பை என்று வெளிப்படுத்துவீர்கள். தொழில் வியாபாரத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். உறவினர் வருகையினால் மனம் மகிழும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுத்தால் வெற்றி ஏற்பட கொடுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள், வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி வெற்றியை கொடுக்கும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.